சின்னப்படி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, எம்ஏ சுமந்திரன் அவர்கள்ட காணி சுவீகரிப்பு தொடர்பான இலவச சட்ட ஆலோசனை. அதாவது இந்த வெற்றிலக்கேணி பகுதியில் நேற்றைய தினம் 25 மே 2025 இலவச சட்ட ஆலோசனைகளை வழங்கி கொண்டு வர சுமந்திரனும் அவரோட சேர்ந்து நிறைய லோயர்ஸும் சேர்ந்து இந்த சட்ட ஆலோசனையை வழங்கி கொண்டு வருகிறோம். இதற்காக இந்த பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தின் அதிருப்தி காரணமாகத்தான் இந்த நிலையாவை எடுத்திருக்கணும். 28/3/2025 வெளியிடப்பட்ட வர்த்தமானி இலக்கம் 2430 அமைய சுவீகரிக்கப்பட்டுள்ள நிலங்களை பாதுகாப்பதற்காக வெற்றிடக்கேணியில் மக்களுக்கான நீதி அமைப்பினால் ஒழுங்கமைக்கப்பட்டு நடாத்தப்படும் இந்த ஆலோசனை முகாம் இதை செய்திருக்கணும். இது தொடர்பாக கஜேந்திரகுமார் அவர்கள் சொல்லியிருக்க புதுசாக இதுக்காக ஒரு ஆணைக்குழுவை நியமித்து இதை பற்றின ஆலோசனைகளை ஆலோசிக்க வேணும்னு சொல்லி கேட்டிருக்கு. அரசின் நிலப்பாடு என்னென்னு பார்க்கணும்னா, உறுதிப்படுத்தப்படாத காணிகளை உறுதிப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இதை செய்கிறோம். மற்றபடி அது மக்களுக்கு அச்சுறுத்தும் விதமாக இது இருக்காதுன்னு சொல்லினோம். அதாவது நிறைய காணிகள் உறுதிப்படுத்தப்படாத ஆட்ட பேரில் இருக்கின்ற இது குழப்பமாக இருக்கிறதாகவும் அதை உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் நாங்கள் இந்த வர்த்தமானியை வெளியிட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இது தொடர்பாக எம்ஏ சுமந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். மக்களுக்கான நீதி சட்டத்தரணிகள் அமைப்பு கடந்த மார்ச் மாதம் 28 வர்த்தமானியிலே காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் கீழே பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி சம்பந்தமாக சில நடவடிக்கைகளை எடுத்துக்கிறோம். இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு குறித்த பிரதேசத்தை அந்த வர்த்தமானியில் பிரசுரித்தால் அந்த பிரதேசத்தில் இருக்கிற ஆட்கள் அதில் ஏதாவது காணி தங்களுக்கு உரிமை இருக்குது என்று சொன்னால் அந்த உரித்தை அவர்கள் 3 மாத காலத்துக்குள்ள கிளைம் பண்ண வேணும். போய் அதை எங்களுக்கு இது உரிமை இருக்கிறதுன்னு சொல்ல வேணும். அதுக்கான ஆதாரங்களையும் கொடுக்க வேணும். இந்த பிரதேசத்தில் விசேஷமாக இது இன்றைக்கு வெற்றிலக்கேணியில் இந்த அமர்வு 2ஆம் தடவை நடக்குது. மருதங்கேணியில் இருந்து அங்காளவு பக்கம் ஆலியவளை கட்டக்காடு வரைக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த பிரதேசங்கள், முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார் மாவட்டம் எல்லாமே இந்த வர்த்தமானி பிரசுரத்துக்குள்ள வருது. அப்போ அதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், 1931 செய்யப்பட்ட சட்டம் இது. காணிகளுக்கு யார் யார் சொந்தக்காரர் உறுதி மூலமாக தெரியாமல் இருந்த காலத்தில் அதை நிர்ணயிக்கிறதுக்கு, அதை செட்டில் பண்ணுறதுக்கு இது கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதெல்லாம் செட்டில் பண்ணி முடிஞ்சுது. இப்போ தனியாருக்கு இந்த காணிகள் பல காலமாக சொந்தமாக இருந்திருக்கு. ஆனால் இடையில கொஞ்ச காலம் எல்லாருக்கும் தெரிஞ்சபடி நீண்ட இடம்பெயர்வுகள் நடந்திருக்கு. இடம்பெயர்வில் பலர் தங்களோட ஆவணங்களை இழந்திருக்கணும். அதே மாதிரி அவர்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்ட பிரதேசம், சுனாமியில் தங்களோட உறுதிகளை இழந்திருக்கணும். ஆனபடினால இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை, இன்னும் சரியான நிலைமைக்கு வரையில மக்கள் மீள்குடியேறையில் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்தியாவில் அகதிகளாக வாழினோம். அப்படியான ஒரு சூழ்நிலையில் காணி நிர்ணய சட்டத்தை அமுல்படுத்துவது என்பது ஒரு மிகவும் மோசமான ஒரு செயற்பாடு. அதற்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதை அரசாங்கம் மீள் கைவாங்க வேணும் என்று கேட்டிருக்கிறோம். அப்படி செய்யாவிட்டால் அதுக்கான மக்கள் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். ஆனால் அதே நேரத்தில் இங்கே வாழுகிற மக்கள் தங்களோட நிலங்களை இழந்து விடாமல், அது அரசு உடைமையாக்கப்படாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு இந்த இலவச சட்ட உதவி நாங்கள் செய்கிறோம். இதில் நாங்கள் அவர்களோட காணிகள் சம்பந்தமான தரவுகளை பெற்றுக்கொண்டு அவர்கள்ட்ட இருக்கிற ஆவணம் தங்களோட உரித்த நிலைநாட்டுறதுக்கு போதுமானதா என்று ஆராய்ந்து அவர்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்லுவோம். அது போதாது என்று தெரிஞ்சால், இப்போ சில இடங்களில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, சுனாமிக்கு பிறகு வீட்டு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர்களுக்கு உறுதியளிடம் கொடுக்கப்படவில்லை. அப்படியான சூழ்நிலைகளில் நாங்கள் போதாது என்று கருதினால் அதை நிறைவு செய்வதற்கு, பூர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சட்ட ஆலோசனையும் கொடுத்து அதுக்கான மேலதிக நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு 20க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் தாங்களாக
முன் வந்து எந்தவித கட்டணம் இல்லாமல் இந்த சேவையை வழங்குகிறார்கள். அவர்களோட 15 சட்ட மாணவர்களும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சட்ட மாணவர்களும் இங்கே வந்து இந்த அமர்வில் எங்களுக்கு உதவியாளர்களாக பணியாற்றுகிறார்கள். அவர்களுக்கும் இது ஒரு பயிற்சியாகவும் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த பிரதேசத்தில் நாங்கள் மக்களுக்கு அறிவித்து திரளாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை செய்து கொண்டிருக்கிறோம். மற்ற பிரதேசங்களுக்கு நாங்கள் போவோம். விசேஷமாக முல்லைத்தீவுக்கும் மன்னாருக்கும் கிளிநொச்சிக்கும் நாங்கள் போய் இதே நடவடிக்கை எடுத்து கூடிய வரையில் இங்கே இருக்கிற மக்களுக்காவது உடனடியாக இந்த காணிகள் அவர்களுக்குத்தான் உரித்து என்று இந்த சட்டத்துக்கு கீழே நாங்கள் எந்த சட்டம் பாவிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த சட்டத்துக்கு கீழேயே அவர்கள் தங்களுடைய உரித்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மாற்று நடவடிக்கையாகத்தான் இதை செய்கிறோம். ஆனால் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை இந்த வர்த்தமானி மார்ச் 28ஆம் தேதி பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி மீள் கைவாங்கப்பட வேண்டும். இது இந்த நேரத்தில் அமுல்படுத்துகிறதுக்கு பொருத்தமான ஒரு சட்டம் அல்ல. இது போன்ற தகவல்கள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்களோடையும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி.